சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய அமைச்சரை ஊழல் வழக்கில் தூக்கிய அமலாக்கத்துறை. வேலூர் கதிர் ஆனந்த் மீதான 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது 11 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் மீண்டும் விசாரணை நடைபெற இருக்கு. இதையடுத்து திமுக எம்பி கதிர் ஆனந்த் உள்ளிட்ட 3 பேரும் இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராவார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில திமுக வேட்பாளராக கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்போது கதிர் ஆனந்த் தரப்புல வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதா பரபரப்பு புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டாங்க. அதில் கதிர் ஆனந்த் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு பிறகு காட்பாடி பகுதியில் திமுக விளையாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் பூஞ்சோலை சீனிவாசன் சிமெண்ட் குடோன்ல இருந்து வருமான வரித்துறையினர் 11 கோடி பணத்தை பறிமுதல் செஞ்சாங்க. அப்போது காட்பாடியில் உள்ள கதிர் ஆனந்தின் வீடு, கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட 8 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில தான் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலிருந்து 28 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது. பிறகு கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையில 13.70 கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் ரூபாய் 75 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா அமலாக்கத்துறை தெரிவிச்சிருந்தாங்க. வாக்காளர்களுக்கு பணம் வழங்க முயன்றதா கூறப்பட்ட இச்சம்பவம் அப்போது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் வேலூர் தொகுதியில தேர்தலை ரத்து செஞ்சது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த தேர்தலிலும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தே வெற்றி பெற்றார். என்னும் பணம் பறிமுதல் தொடர்பான வழக்கில் எம்பி கதிர் ஆனந்த், பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் மற்றும் தாமோதரன் ஆகியோர் மீது காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில இந்த வழக்கின் விசாரணையும் நீதிமன்றத்தில் நடந்து வருது. அந்த வகையில் கடந்த 13ஆம் தேதியும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எம்பி கதிர் ஆனந்த் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புடைசூழ அவர் வந்ததால நீதிபதி அது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். கோர்ட்டுக்கு இது போன்று கும்பல் சேர்த்து கொண்டு வரக்கூடாது என கதிர் ஆனந்த கண்டித்தார் நீதிபதி. எனினும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் மற்றும் தாமோதரன் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகல. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனை கைது செய்ய பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவிட்டார். இதற்கு பிறகு பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனை அடுத்து கடந்த 20ஆம் தேதி கதிர் ஆனந்த் ஆஜராக வேண்டிய நிலையில பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யகுமார் அடுத்த விசாரணை நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். அந்த வகையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. இந்த வழக்கின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இதுவரை 3 பேரும் கூட்டா விசாரணைக்கு வரல என்று கூறப்படும் நிலையில் மீண்டும் அவர்கள் 3 பேரும் ஆஜராவார்களா என எதிர்பார்ப்பு தற்போது வந்திருக்கு.